கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மன மகிழ்ச்சியின் நாளுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். விசேஷமாக நாம் கிறிஸ்மஸ் வாரத்திற்குள் வந்திருக்கிறோம். இந்த வாரத்திலே நம் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூர்ந்து மகிழ்ந்து கொண்டாடுகிற நாட்கள். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்தார், நம் ஒவ்வொருவருக்காகவும் பிறந்தார். அந்த பிறப்பின் சந்தோஷம், அந்த சந்தோஷத்தோடு என் வாழ்க்கையிலே இயேசு பிறந்திருக்கிறார், இரட்சகராக பிறந்திருக்கிறார், ஆண்டவராக பிறந்திருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு அந்த உறுதியோடு நாம் இந்த பண்டிகை நாட்களிலே கர்த்தரை மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவை நாம் கொண்டாடுவோம். அவருடைய பிறப்பை நினைவு கூர்ந்து எனக்காக பெத்லகேமிலே பிறந்த கர்த்தருக்காக நாம் நன்றி செலுத்தி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த வேளையிலும் கூட நாம் பெத்லகேமிலே பிறந்த நம் அருள்நாதரை நாம் நினைவு கூர்ந்து அவருக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஒரு முறை நாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். பெத்லகேமில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்லகேமில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட தேவ புதல்வன், சர்வத்தையும் படைத்தாண்ட தேவ புதல்வன் இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். இங்கு தாழ்மையுட தாழ்மடியில் தலை சாய்க்கலானார். சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனார், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனார் இங்கு பங்கமுற்ற பசுத்தொட்டில் படுத்திருக்கிறார். இங்கு பங்கமுற்ற பசுத்தொட்டில் படுத்திருக்கிறார். முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு முன்னணையிலே தாழ்ச்சியுள்ள தாழ்மையில் முன்னணையிலே பெத்லகேமில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்லகேமில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. எங்களை நேசிக்கிற ஜீவனுள்ள பரமதகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு கூட உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருடத்தின் கடைசி பகுதிக்கு எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். கடந்த நாட்கள் முழுவதும், கடந்த மாதங்கள் முழுவதும் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பாராட்டின சொல்லி முடியாத உடைய நன்மைகளுக்காக, எண்ணி முடியாத ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இந்த நாட்டிலே கர்த்தாவே ஒரு மகிழ்ச்சியான பண்டிகை நாட்களாக நேர வாய்க்க செய்தீரே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிறப்பை நினைவு கூர்ந்து ஆண்டவரை உம்மை கொண்டாடத்தக்கதாக, உம்மிலே மகிழ்ந்திருக்கத்தக்கதாக இந்த பண்டிகை நாட்களை எங்களுக்கு வாய்க்க செய்தீர். இந்த நாட்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. உம்முடைய பிறப்பின் மூலம் ஆண்டவரே நீர் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த உம்முடைய சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம், உம்முடைய சமாதானம், உலகம் தரக்கூடாத சமாதானம், மனுஷர் மேல் நல்பிரியம், இவைகள் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் நிரம்பி இருக்கத்தக்கதாக கிருபைத்தார் ஆண்டவரே. இந்த நாட்களை ஆசீர்வதியும். நாங்கள் மட்டும் மகிழ்ந்தால் போதாது ஆண்டவரே, இந்த நற்செய்தியை கர்த்தாவே நாங்கள் மற்றவர்களுக்கும் அறிவிக்க, அநேகருக்கு கர்த்தாவே உடைய பிறப்பின் நற்செய்தியை அறிவித்து உம்மண்ணை கொண்டு வரத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உடைய கருவிகளாக எடுத்து உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் உம்மை கொண்டாடவும் உம்மிலே நாங்கள் மகிழ்ந்து கொண்டாடவும் கிருபைத்தாரும். இந்த செய்தியின் வேலையை பொறுப்பெடுத்துக் கொண்டும் நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசும் ஆண்டவர். உடைய வார்த்தை எங்களிடத்தில் கடந்து வரட்டும். உடைய வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்கி அழிவுக்கு கர்த்தாவே எங்களை கிருபையாக மீட்டு காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறேன் பரமபிதாவே, ஆமேன்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் கேட்ட வேத வசனம், வாசிக்க கேட்ட வேத வசனம் லூக்கா 2ஆம் அதிகாரம் முதல் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை நாம் வாசிக்க கேட்டோம். அதில் நாம் காண காரியம், யோசேப்பும் மரியாளும் நாசரேத்தை விட்டு பெத்லகேமுக்கு குடிமதிப்பு எழுதும்படியாக வந்தார்கள். அங்கு மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவர்களுக்கு இடம் இல்லை. இயேசு பாலனை பெற்றெடுக்கவும் அந்த பாலகனை வைக்கவும் இடமில்லாமல் அவர்கள் தத்தெடுத்த வேளையிலே வேதம் இவ்வாறாக கூறுகிறது, சத்திரத்தில் அவர்களுக்கு இடம் இல்லாமல் இருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தினார்கள். அந்த காட்சியை நாம் சற்றே நிதானித்து பார்ப்போம். நிறை கர்ப்பிணியான மரியாள், யோசேப்பு நாசரேத்திலிருந்து பெத்லகேமுக்கு பயணமாக வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு மேலே நாசரேத்திலிருந்து பெத்லகேம். சாதாரணமாக 4-5 நாள் பிரயாணம். கிட்டத்தட்ட 1 வாரம் அவர்கள் பிரயாணமாக கரடு முரடான பாதையிலே வந்திருக்கிறார்கள். களைப்பு, சோர்வு, உடல் சோர்வு, மனசோர்வு. இதன் மத்தியிலே அவர்கள் பிடிமெடுத்து எழுது வந்த வேளையிலே மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. வைக்க இடமில்லை, குழந்தை பெற்றெடுக்க இடமில்லை. அந்த சூழ்நிலையிலே அங்கிருந்த சத்திரத்திலே அவர் இடம் கேட்கும் பொழுது அந்த சத்திரக்காரன் இடம் இல்லை என்று கூறிவிட்டான். என்ன செய்வது, எங்கு போவது, யார் எங்களுக்கு புகலிடம் தருவார்கள்? அந்த திகைத்த வேளையிலே அந்த சத்திரக்காரன் காட்டின இடம் அந்த சத்திரத்தின் கீழ்ப்பகுதியிலே, பேஸ்மெண்ட், அந்த கீழ்ப்பகுதியிலே இந்த சத்திரத்தில் தங்குகிறவர்கள் உபயோகித்த பயணப்பட்டு வந்த அவர்களுடைய மிருகங்கள். அந்த நாட்களிலே அவர் பிரயாணம் செய்வது கழுதை, கோவேறு கழுதை அல்லது ஒட்டகம் அல்லது குதிரை. அந்த வாகனத்துக்காக உபயோகப்படுத்த அந்த மிருகங்களை கட்டி வைக்கிற இடம். அங்கு அந்த ஒரு குகை மாதிரி என்று கூறுகிறார்கள், குரோட்டோ என்று கூறுகிறார்கள். அந்த இடத்தை காட்டி அங்கு தான் இடம் இருக்குன்னு சொன்னாங்க. அது மனிதர்கள் தங்கும் இடம் அல்ல, மிருகங்கள் தங்கும் இடம், மிருகங்களை கட்டி வைக்கிற இடம், மிருகங்கள் இளைப்பாறுகிற இடம். அந்த இடத்தை தான் அவன் காட்டினான். வேறு இடம் இல்லை, வேறு வழி இல்லை. there was no choice. வேறு வழி இல்லாமல் அங்கு மரியாள் தன் பிள்ளையை, இயேசு பாலனை பெற்றெடுத்தாள். நம்ம வீட்டில் குழந்தை பிறந்ததுன்னா அது எவ்வளவு நம்ம கவனம் செலுத்தி சுத்தமாக இருக்க வேண்டும், நல்ல பராமரிப்பு இருக்க வேண்டும் என்று நாம் எவ்வளவு கவனம் செலுத்துவோம். ஆனால் நமக்காக, எனக்காக இந்த உலகத்தில் வந்த இயேசு பாலனுக்கு பிறக்க இடம் ஒரு மிருகங்கள் தங்கியிருக்கும் இடம். அந்த இடத்தை சற்று யோசித்து பாருங்கள். ஒரே நாற்றம், அசுத்தம், கெட்ட வாடை, நாம் சுவாசிக்கிற காற்று அசுத்த காற்று. அந்த மிருகங்களுடைய கழிவுகள், மிருகங்களின் சாணங்கள், சிறுநீர்கள் தேங்கி இருக்கிறது. அந்த இடத்திலே கொசுக்கள், வண்டுக்கள். இந்த இடத்திலே தன் குழந்தையை, தெய்வ பாலனை பெற்றெடுத்தாள். பெற்ற குழந்தையை வைக்க இடமில்லை. அந்த மிருகங்களுக்கு தீவனம் போடுவதற்காக ஒரு தொட்டி மாதிரி ஒரு தொட்டி வைத்திருப்பார்கள். அந்த தீவனம், அந்த மிருகங்கள் உண்கிற தீவனங்கள், அந்த வைக்கோல் படுக்கையிலே இயேசு பாலனை கிடத்தியிருந்தார்கள். இதுதான் அந்த நாளிலே இயேசு பிறக்கும்போது உள்ள நிலை. இந்த நாளிலே நாம் மிகவும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். நல்லது, இயேசுவை கொண்டாடுகிறோம். ஆனால் அவர் பிறக்கும் பொழுதுக்குள்ள சூழ்நிலையை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது மனது உருகுகிறது. ஏன் இது நடந்தது?
ஏன் இது நேரிட்டது? ஏன் சத்திரத்தில் இயேசுவுக்கு இடம் கிடைக்கவில்லை? சத்திரத்திலே அவர் புறக்கணிக்கப்பட்டார், இடமில்லை என்று கூறி வெளியே அனுப்பப்பட்டார். அதற்கு காரணம் என்ன? பிறப்பின் பொழுது நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக கூறப்பட்டது. இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த இரவிலே 3 நிகழ்வுகள் நடந்ததாக வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசு மாட்டு கொட்டகையிலே பிறந்தார். முன்னணியிலே அவரை கிடத்தினார்கள். அதே சமயத்திலே வயல்வெளியிலே மந்தைகளை மேய்த்து கொண்டிருந்த காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு தேவதூதன் வந்து இயேசு பாலன், இயேசு ரட்சகர் பிறந்த நற்செய்தியை கூறி முன்னணியிலே அவரை கிடத்தியிருப்ப காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று கூறி தூத சேனைகள் உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் நற்பிரியும் உண்டாவதாக என்று கர்த்தரை துதித்து பாடினார்கள். அதே இரவு அதே சமயத்திலே தூர தேசத்திலே கிழக்கு தேசத்திலே வானத்திலே ஒரு விண்வெளி நட்சத்திரம் தோன்றினது. ஞான சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை கண்டார்கள். அது இயேசுவின் நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இயேசு தன்னை அறிமுகப்படுத்துகிறார். நானே பிரகாசமும் விடிவெள்ளியுமான நட்சத்திரம் என்று அவர் தன்னை குறித்து கூறுகிறார். அந்த நட்சத்திரத்தை தூரத்தில் இருந்த சாஸ்திரிகள் கண்டார்கள். உடனே அந்த யூதருடைய ராஜாவை காண வேண்டும் என்று அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். அதற்கு 2 வருஷம் ஆச்சு. ஆக ஒரே நாளிலே ஒரே சமயத்தில் நடந்த 3 நிகழ்வுகள். இயேசுவின் பிறப்பு, மெய்ப்பொருளுக்கு அந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்டது, ஞானிகளுக்கு சாஸ்திரிகளுக்கு விடிவெளி நட்சத்திரம் மூலமாக யூதருடைய ராஜா பிறந்திருக்கிறார் என்று அறிவிக்கப்பட்டது. ஆம், அந்த ஒவ்வொரு நிகழ்வும் பல நூற்றாண்டுக்கு முன்பாகவே முன்னறிவிக்கப்பட்டது. பெத்லகேமிலே இயேசு பிறக்கப் போகிறார் என்று மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே கூறப்பட்டது. யூதாவிலே 1000க்குள்ளே நீ சிறியதாய் இருந்தும் உன்னிலிருந்து இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் வருவார் என்று, பெத்லகேமிலே பிறப்பார் என்று துல்லியமாக 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனம் கூறப்பட்டது. நட்சத்திரத்தை குறித்து தீர்க்க தரிசனம் கூறப்பட்டது. அவர் பிறப்பார், கன்னியின் வயிற்றில் பிறப்பார். அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர்களை குறித்தும் தீர்க்க தரிசனம் கூறப்பட்டது. சகலம் முற்குறிக்கப்பட்டது. அந்த பிறப்பிலே, அவருடைய பிறப்பிலே யாரெல்லாம் கர்த்தர் உபயோகப்படுத்த விரும்பினாரோ அத்தனை பேரையும் ஆண்டவர் முற்குறித்திருந்தார். இயேசுவின் பிறப்பை நிகழ்த்துவதற்காக ஆண்டவர் பிதாவாகிய தேவன் ஏற்கனவே சகலத்தையும் ஒழுங்குபடுத்தி வைத்திருந்தார். ஆகவே ஒன்றும் தற்செயலாக நிகழ்ந்த சம்பவம் கிடையாது. சத்திரத்திலே இடம் இல்லை என்பதும் தற்செயலாக நேர்ந்த காரியம் கிடையாது. இதை இயேசு கிறிஸ்து தன் மீது ஏற்றுக்கொண்டார். அதை தான் நாம் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 8 பார்த்தீங்கன்னா அதை அவர் ஏற்றுக்கொண்டார். பரலோகத்தின் மகிமையை அவர் துறந்தார். நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்தார், தாழ்மையின் கோலம் எடுத்தார். அவர் எடுத்த ஒரு முடிவு, தாமாகவே எடுத்த முடிவு, அடிமை கோலம், சிலுவையின் மரண பரிந்தும் தன்னை ஒப்புக் கொடுத்தார். அது இயேசு கிறிஸ்துவின் தீர்மானம். That was his willing choice. யாருக்காக? நமக்காக. இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற காரியம் என்னவென்றால், இந்த சத்திரத்திலே அவருக்கு இடம் இல்லை. எதனால் நிகழ்ந்தது? ஏன் இயேசு அங்கு புறக்கணிக்கப்பட்டார்? அவர் புறக்கணிக்கப்பட்டதின் காரணம் என்ன? இந்த நாளிலும் கூட உலகம் எங்கும் பார்த்தார் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் அநேகர் உண்டு. அசட்டை செய்யப்பட்டவர்கள், அலட்சியமாக நடத்தப்பட்டவர்கள், அநீதியாய் நடத்தப்பட்டவர்கள் அநேகமாயிரம் உண்டு. சொந்த பிள்ளைகளால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட பெற்றோர்கள் உண்டு. கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம், ஆனால் எத்தனை பிள்ளைகள் பெற்றோர்களை கனப்படுத்துகிறார்கள். எத்தனையோ பேர் விசேஷமாக இந்த பண்டிகை நாட்களிலே
என் பிள்ளை என்னை மறந்து விட்டானே, என் மகள் என்னை மறந்து விட்டாளே, நான் பெற்றெடுத்த என் பிள்ளைகள் என்னை தூக்கி எறிந்து விட்டார்களே என்று புலம்புகிற இதயங்கள் அநேகம் உண்டு. புறக்கணிக்கப்பட்ட மக்கள், ஒதுக்கப்பட்ட மக்கள், அலட்சியப்படுத்தப்பட்ட மக்கள், தூக்கி எறியப்பட்ட மக்கள் அநேகர் உண்டு. இந்த புறக்கணிப்பு என்பது ஒரு சாபம், ஒரு வேதனை. இந்த புறக்கணிக்கப்பட்ட மக்கள் படுகிற வேதனையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எகிப்து தேசத்திலே இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அவர்கள் கடினமாக நடத்தப்பட்டார்கள். அவர் பட்ட வேதனைகளை கர்த்தர் கவனித்தார். அவர் ஏறெடுத்த கூக்குரல்கள், ஐயோ எங்களை விடுவிப்பார் யாராவது உண்டா என்று அவர்கள் கூக்குரலிட்டார்கள், அழுதார்கள், புலம்பினார்கள். அவர்கள் பெருமூச்சை என் தேவனாகிய கர்த்தர் கேட்டார் என்று வேதம் கூறுகிறது. யாத்ராகம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவருடைய பெருமூச்சை கேட்டார், அவருடைய கூக்குரலை கேட்டார், அவர்களை கண்ணோக்கி பார்த்தார். ஆபிரகாமோடு அவர் பெற்ற உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். மோசையை அனுப்பினார். முதலாக மனிதன் எப்போது புறக்கணிக்கப்பட்டான், எந்த சூழ்நிலையிலே புறக்கணிக்கப்பட்டான் என்று நாம் யோசித்து பார்ப்போம். உலகம் முழுவதும் அநேகர் மக்கள், லட்சம் கோடிக்கணக்கான மக்கள் இந்த வேதனைக்குள் கடந்து செல்கிறார்கள். நம் கர்த்தருடைய பிள்ளையாக கூடி வந்திருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலையிலே, குடும்பமாக இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற வேலை ஸ்தலமாக இருக்கலாம், நீங்கள் படிக்கிற கல்லூரியோ பள்ளியோ இருக்கலாம், நீங்கள் இருக்கும் இடங்களிலே அநியாயமாக நீங்கள் புறக்கணிக்கப்படுகிறீர்கள். அதை கர்த்தர் அறிவார். முதலாக மனிதன் சந்தித்த புறக்கணிப்பு எங்கு? மனிதன் புறக்கணிக்கப்பட்டான், வெளியேற்றப்பட்டான். எங்கு? ஏதேன் தோட்டத்திலே நடந்தது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 23 வாசிக்கிறோம். தேவன் கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றினார். காரணம் என்ன? அவன் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் பாவத்திலே விழுந்தான். அது நிமித்தம் அவன் ஏதேன் தோட்டத்திலே இருக்க தகுதியற்றனாக மாறிவிட்டான். பாவத்திலே விழுந்தது நிமித்தம் அவன் தெய்வ மகிமையை இழந்தான், தெய்வ பிரசன்னத்தை இழந்தான், தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்தான். அது நிமித்தம் தேவன் அவனை வெளியேற்றினார். அந்த புறக்கணிப்பு துவங்கின இடம் ஏதேன் தோட்டம். கர்த்தர் நம்மை வெகுவாக நேசிக்கிறார், நம்மை வெகுவாக நேசிக்கிறார். நாம் புறக்கணிக்கப்பட்ட போதிலும், வெளியேற்றப்பட்ட போதிலும், அந்த சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்துவை ஸ்திரீயின் வித்துவாக அவர் அறிவித்தார். ஒருபுறம் மனிதனை புறக்கணித்தார். புறக்கணிக்கப்பட்ட மனிதனை தேற்றி மீண்டுமாக நிலைநிறுத்துவதற்காக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அங்கு அறிவிக்கப்பட்டது. ஆதியாகமம் 3:15 வாசிக்கிறோம். அவர் ஸ்திரீயின் வித்தாக அவர் அறிவிக்கப்பட்டார். ஆகவே அந்த நாளிலே, இயேசு பிறந்த நாளிலே, பிறந்த பாலகனாக பிறக்கும் போதே இந்த பாடை, நாம் அனுபவிக்கிற பாடுகளை அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டார். ஜஸ்ட் இமேஜின், ஆஸ் a நியூ born பேபி, பிறக்கும் பொழுதே அவர் நாம் படுகிற இந்த உபத்திரவத்தை, பாடுகளை அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டார். புறக்கணிக்கப்படுகிற நம்மை மீட்பதற்காக அவர் தன்னை புறக்கணிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். அதுதான் அவர் சத்திரத்திலே புறக்கணிக்கப்பட்டதற்கு காரணம். இந்த நாளிலும் கூட ஒருவேளை நாம் கடந்து செல்கிற பாதை புறக்கணிக்கப்பட்ட பாதை, நிந்திக்கப்பட்ட பாதை, அநியாயமாக நடத்தப்படுகிற பாதை. இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசனம் கூறுகிறார். எடுத்து வாசிப்போம். ஏசாயா 53:3 ஏசாயா 53:3 அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும்
துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவத்தூரமாய் இருந்தால் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து கூறப்பட்ட இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் எத்தனை உண்மை பாருங்கள். அவர் பிறக்கும் பொழுதே அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தருமாய் இருந்தார். எதற்காக? நாம் அனுபவிக்கிற இந்த பாடுகளை பிறந்த நாள் அன்றைக்கே அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டு தன் வாழ்க்கை பயணத்தை துவங்கினார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 10-11. யோவான் 1:10-11 அங்கே வாசிக்கிறோம். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. 11ஆம் வசனம். அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் இயேசு கிறிஸ்து உலகத்திலே பாலகனாக பிறந்த அன்றே நடந்த காரியம். இந்த உலகமும் இந்த சகலமும் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டது. ஹீ இஸ் எ கிரியேட்டர். இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படும் பொழுது அவர் அங்கு இருந்தார். சிருஷ்டிப்பிலே அங்கு இருந்த நம் அருமைநாதர். அவர் சிருஷ்டித்த பூமி அவருக்கு சொந்தமானது. உலகம் அது சகல கர்த்தருக்கு சொந்தமானது. தனக்கு சொந்தமானதில் வந்தார். ஆனால் அவர்களோ அவரை அறிந்து கொள்ளவில்லை, அவரை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஆண்டவர் நம்மை மீட்கும் பொருளாக வந்தார். நம் ஒவ்வொருவரையும் மீட்கும் பொருளாக வந்தார். நம் கடந்து போகிற பாதை எவ்வளவு கடினமான பாதையாக இருந்தாலும், வேதனை நிறைந்த பாதையாக இருந்தாலும், கண்ணீரின் மத்தியிலே கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்து சென்றாலும் நம்மை மீட்கும் பொருளாக இயேசு கிறிஸ்து உலகத்திலே பிறந்தார். அதைத்தான் நாம் மத்தேயு 20:28 வாசிக்கிறோம், மார்க்கு 10:45 வாசிக்கிறோம். நம்மை மீட்கும் பொருளாக, லைக் அ ரான்சம், நம்மை மீட்கும் பொருளாக அவர் இந்த உலகத்திலே வந்தார். புறக்கணிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து உலகத்திலே அவர் பெத்லகேமிலே அந்த மாட்டணையிலே முன்னணியிலே கிடத்தின நேரம் முதற்கொண்டு சிலுவையிலே மரிக்கும் வரை அவர் புறக்கணிக்கப்பட்டார். தன்னுடைய ஜனங்களால் அலட்சியப்படுத்தப்பட்டார். அவர் சொந்த குடும்பத்திலே அவரை ஏற்றுக்கொள்வார் யாரும் இல்லை. அவரை யாராலும் அவருடைய வார்த்தையை நம்ப முடியவில்லை. தான் வளர்ந்த ஊரிலே அவர் அவமதிக்கப்பட்டார், நிந்திக்கப்பட்டார். அவரை கொல்லுவதற்காக அந்த அவருடைய ஊராரே அவர் மலையின் மேலே ஏற்றி அவர் கீழே தள்ளிவிட்டு கொல்ல முயன்றார்கள். அவருடைய ஊராரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய குடும்பத்தாரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. குடும்பத்தார் ஒரு கட்டத்திலே அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று அவரை அழைத்து தள்ள முற்பட்டார்கள். அதை நாம் வாசிக்கிறோம். குடும்பத்தாரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. மார்க்கு 3ஆம் அதிகாரம் 20-21 வாசிக்கிறோம். அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று நினைத்து கொண்டு அவரை கொண்டு செல்ல விரும்பினார்கள். குடும்பத்தாராலும் அவர்கள் அவரை புரிந்து கொள்ளவில்லை. அது மட்டுமல்ல, சீஷர்கள், அவர் கூட அநேக சீஷர்கள் வந்தார்கள். சீஷர்களும் அவர் ஏற்றுக்கொள்ள மனதாய் இல்லை. அவர் விட்டுவிட்டு போக விரும்பினார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 66-67 வாசிக்கிறோம். சீஷர்களும் ஒரு கட்டத்திலே அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது 12 பார்த்து கேட்டார், நீங்களும் என்னிட்டு போக போகிறார் கேட்டார். ஆக சீஷர்களும் ஒரு கட்டத்திலே அவரை விட்டு பின்வாங்க நினைத்தார்கள். அது மட்டுமல்ல, கதிரேன் என்கிற ஊருக்கு சென்று அங்கு லேகியோன் பிடித்த ஒரு மனிதனை ஆண்டவர் குணப்படுத்தினார். அப்பொழுது அந்த லேகியோன் பிசாசு அங்கு மலை மேட்டில் மேய்ந்து கொண்டிருந்த பன்றி கூட்டத்துக்கு போகும்படி அனுமதி கேட்டது. அவர் அனுமதி கொடுத்தார். அத்தனை பன்றி கூட்டங்களும் ஓடி போய் சமுத்திரத்திலே மாய்ந்து போனது. அது நிமித்தம் அந்த பட்டணத்தார், எங்களை விட்டு போய்விடுங்கள், நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம்,
எங்கள் எல்லையில் இருக்க வேண்டாம் என்று அவரை வெளியே புறம்பே தள்ளினார்கள் என்று வேதம் கூறுகிறது. அது மட்டுமல்ல, அவர் உயிர் தெழுந்த பின்பு திருச்சபை துவங்கின பின்பு லவோதிக்கியா திருச்சபையிலே, விசுவாசிகளுடைய திருச்சபையிலே அவர் வெளியே தான் நின்றார். அந்த சபையிலும் கூட அவருக்கு இடமில்லை, அவர் வெளியேற்றியாக வைத்திருந்தார். அவர் கதவை தட்டி கொண்டு நின்றார். வெளிப்படுத்தும் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகவே அவர் பிறந்த வினாடி முதல் அவர் மரித்த நாள் வரை அவர் மனுஷரால் அவர் புறம்பே தள்ளப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார். ஆனால் அவருடைய ஊழியத்தை பார்த்திங்கன்னா புறக்கணிக்கப்பட்ட மத்தியிலே தான், சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவர் மத்தியில் தான் அவர் தன் ஊழியத்தை செய்து வந்தார். மத்திய 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். குஷ்டரோகியாக இருப்பவர்கள் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள். அவர் வாழ்ந்த நாட்களிலே ஒதுக்கப்பட்ட அந்த குஷ்டரோகிகள் ஊருக்குள்ளே வரணும்னா நான் அசுத்தன் என்று சொல்ல வர வேண்டும். யாரும் அவர்களோடு கூட ஒரு உறவும் வைத்துக்கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு குஷ்டரோகி அவர் முன்பாக முழங்கார் படிட்டு, ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்கும் கேட்கும்போது அவனை தொட்டார். குஷ்டரோகியை தொட்டு நீ சுகமாகின்றவனை கட்டளையிட்டான். ஆகவே சமூக நீதியை இந்த உலகத்திற்கு கொண்டு வர ஆண்டவர் விரும்பினார். ஒதுக்கப்பட்டவர்கள், சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள், ஆயக்காரர்களே அந்த நாட்களிலே யாரும் எந்த தொடர்பு வைத்துக்கொள்ள மாட்டார்கள். அவர்களை வெறுத்தார்கள். ஏனென்றால் அவர்கள் வரி வசூலிப்பவர்கள். அவர்களை தேடி இயேசு சென்றார். அவர்களோடு கூட அமர்ந்திருந்தார், அவர்களோடு உண்டார். அது எல்லாருக்கும் எரிச்சலாக இருந்தது. ஆனால் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட அந்த ஆயக்காரன் தேடி அதில் ஒருவனை தன் சீஷனாக ஏற்றுக்கொண்டார். மத்தேயு சகேயுவை தேடி போனார். இப்படி நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் ஆயக்காரரையும் தன்னோடு கூட இணைத்து கொண்டார். சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள். இஸ்ரவேலிலே சமாரியரை அவர்கள் ஒதுக்கி வைத்திருந்தார்கள். சமாரியரோடு எந்த உறவும் வைக்காமல் இருந்தார்கள். ஆனால் சமாரியரை தேடி சென்றார். அங்கு சமாரிய ஸ்திரீயை கண்டார். அவள் திருமண வாழ்க்கையிலே அவள் சோர்ந்து போனவளாக காணப்படுகிறாள். 5 புருஷர்களுக்கு இருந்தும் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, ஒரு வெறுமை. அந்த சமாரிய பெண்ணை சந்தித்து அவளுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அது மட்டுமல்ல, அந்த சமாரிய பெண் மட்டுமல்ல, அந்த கிராமத்தையே அத்தனை சமாரியரும் அவர் மீது விசுவாசம் வைக்கத்தக்கதாக அவர்களை தன்னோடு கூட இணைத்து கொண்டார். புறக்கணிக்கப்பட்டவர்களை தேடி சென்ற நம் அருமை ஆண்டவர். ஒரு பெண் பாவத்திலே அவள் கண்டுபிடிக்கப்பட்டு அவளை கல்லறிய வேண்டும் என்று இருக்கும் பொழுது இயேசுவிடம் கேட்டார்கள். இயேசு அவளை நியாயம் தீர்க்கவில்லை, அவளை ஒதுக்கவில்லை, அவளை வெறுக்கவில்லை. அவள் கூறின காரியம், இனி பாவம் செய்யாதே, நீ போகலான்னு சொல்லிட்டார். அப்படிப்பட்ட அவர் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நியாயம் தீர்க்கப்பட்டு எல்லாரையும் அவர் தன்னோடு கூட இணைத்து கொண்டார். அதே ஊழியம் இன்றும் தொடர்கிறது. இயேசுவின் ஊழியம் முடிந்து விடவில்லை, இன்னும் தொடர்கிறது. அவர் யாரை தேடி செல்கிறார்? நம் ஒவ்வொருவரும் தேடி வருகிறார். நாம் படுகிற பாடுகள், உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் உன்னிப்பாக கவனிச்சிருக்கிறார். நம்மை தேடி வருகிற தேவன். நம்ம மீட்டு கொண்டது மட்டுமல்ல, நமக்கு இரட்சகர் மட்டுமல்ல, நம்முடைய ஆண்டவர் மட்டுமல்ல, நம்மை விடுவிக்கிற தேவன், கட்டுண்டவர்களை விடுவிக்கிற தேவன் என்று வேதம் கூறுகிறது. சங்கீதம் 68:6 வாசிக்கிறோம். தனிமையானவர்களுக்கு தேவன் வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலை வாசிக்கிறோம். வாசிப்போம். சங்கீதம் 68:6. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். நல்லா பாருங்கள், தேவன் தனிமையானவர்களுக்கு. ஒருவேளை நீங்கள் தனிமை என்ற வேதனை உங்களை தாக்கி கொண்டிருக்கலாம். தனிமையின் வேதனையில் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். எனக்காக யாருமே கிடையாது, என்னை நேசிக்கிறவர், உண்மையான அன்போடு என்னை நேசிக்கிறவர் ஒருவரும் கிடையாது,
என்னை விசாரிப்பார் யாரும் கிடையாது. எனக்கு ஒரு குடும்பம் உண்டு, கூட பிறந்தவர்கள் உண்டு, கணவன் உண்டு, மனைவி உண்டு, பெற்றோர்கள் உண்டு, உற்றார்கள் உண்டு, உறவினர்கள் உண்டு. ஆனால் என் மீது உண்மையான அன்பு செலுத்துகிற ஒருவரும் இந்த உலகத்திலே கிடையாது. என்னை நேசிப்பவர் யாரும் கிடையாது. என்னை புரிந்து கொள்ளுகிறவர் யாரும் கிடையாது. எல்லாரும் என்னிடத்துலேருந்து ஏதாவது பறிக்கலாமான்னு தான் பார்க்குறாங்க. எனக்கு கொடுப்பார் யாரும் கிடையாது, எடுப்பார் தான் அநேகர் உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலை நோக்கி ஆண்டவர் கூறுகிறார், தனிமை ஆனவர்களுக்கு, தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். இந்த வசனத்தை நாம் சற்று ஆழமாக நாம் பார்ப்போம். மீண்டுமாக வாசிக்கிறேன். சங்கீதம் 68:6. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி. வீடு வாசல் என்னங்க? யோசித்து பார்ப்போம். வீடு வாசல் ஏற்படுது. வீடு என்பது நமக்காக ஒரு வீடு இருக்குதுங்க. நித்தியமான வீடு, பிதாவின் வீடு. நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த ஆண்டவர் சென்றிருக்கிறார். பரலோகத்தில் நமக்காக ஒரு ஸ்தலம் உண்டு. அதுதான் நாம் நிரந்தரமாக வாழப்போகிற நித்திய வீடு. வீடு ஏற்படுத்துகிறார். வாசல் என்பது என்ன? அந்த வீட்டிற்கு நம்ம வழிநடத்தும் வாசல் நம்முடைய சபை. ஆண்டவர் தனிமையோடு இருக்கிற மக்களுக்கு, தனிமை உணர்வினாலே பாதிக்கப்பட்டு ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே, நீ கலங்க வேண்டாம், உனக்காக நான் இருக்கிறேன், நீ கலங்க வேண்டாம், நான் உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன், நான் திரும்ப வருவேன், உன்னை என்னோடு கூட எடுத்து சொல்வேன். கர்த்தருடைய வாக்குத்தத்தம். உங்களை திக்கற்றுள்ளாக விடேன், கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். யோவான் 14:18. ஆண்டவர் நமக்கு ஆறுதல் செய்கிற தேவன் மட்டுமல்ல, நமக்காக சகலத்தை செய்து முடிக்கிற தேவன். நமக்காக வீடு ஒன்று உண்டு, பரலோகத்திலே பிதாவின் வீடு. அதற்கு வழி நடத்துகிற வாசல் எதுவென்றால் நாம் அமர்ந்திருக்கிற இந்த திருச்சபை. கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்த இந்த சபை. சபையில் நாம் நாட்டப்பட்டு இருக்கிறோம், சபையில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சபை நமக்கு பரலோகத்திற்கு வழி நடத்துகிற வாசலாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாம் தனியே இருப்பது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. ஒரு மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று கூறினவர். நாம் தனிமையாக ஒருபோதும் விடப்படவில்லை. ஒருவேளை வீட்டாரால் ஒதுக்கப்பட்டிருக்கலாம். சங்கீதம் 27:10 வாசிக்கிறோம், என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் இணைக்க விட மாட்டார். ஆகவே உலகம் உங்களை பகைக்கலாம், உலகம் ஒதுக்கி தள்ளலாம். கர்த்தர் நமக்காக வீட்டையும் வாசலையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, வாசிக்கிறோம், கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். பிசாசு பலவிதமான கட்டுகளினாலே நம்ம ஒவ்வொருவரையும் கட்டி வைத்திருக்கிறார். பிசாசின் கட்டுகள், வியாதியின் கட்டுகள், பயத்தின் கட்டுகள், கடனின் கட்டுகள், மரணத்தின் கட்டுகள், பில்லி சூனிய கட்டுகள், சகல கட்டுகளையும் ஆண்டவர் உடைக்கிற தேவன். ஹல்லேலூயா! கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்காக பிறந்த தேவன். ஆகவே நாம் தனிமையாக இருக்கிறோம் என்றால் ஆண்டவர் நமக்காக சகலத்தையும் செய்து வைத்திருக்கிறார். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் கொடுத்த ஒரு ஆலோசனை மட்டும் இல்லை, கர்த்தர் கூறின காரியம். இந்த உலகத்திலே, நம் உலகத்தில் வாழும் நாட்களிலே நாம் யாராக இருந்தாலும் சரிங்க, இந்த உலகத்தால் நாம் வெறுக்கப்படுவோம். நீங்கள் உலகத்தால் வெறுக்கப்படுகிற ஒரு காரணம் இருக்காதுங்க, ஒரு காரணம் இருக்காது. ஆனால் நாம் உலகத்தால் வெறுக்கப்படுவோம். நாம் செய்யாததை செய்ததாக கூறுவார்கள், நாம் சொல்லாததை சொன்னதாக கூறுவார்கள், நாங்கள் எடுக்காததை எடுத்ததாக கூறுவார்கள். இதுதான் உலகம். இத்தனை சூழ்நிலை நீங்கள் வெறுக்கப்படுகிறீர்கள் என்றால் அது முதல் அடையாளம், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கடந்து செல்கிற பாதை இதுங்க. அது யாரால் மாற்ற முடியாது. எடுத்து வாசியுங்கள். உலகம் நம்மை வெறுக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10:22. மத்தேயு 10:22 எடுத்துங்க, வாசிக்கலாம். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். என் நாமத்தின் நிமித்தம்
நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். இது கர்த்தர் கூறின வார்த்தை. யாரனுக்கு கூறின வார்த்தை? நம்மனுக்கு கூறுகிற வார்த்தை. நீங்கள் எல்லாராலும் என் நாமத்து நிமித்தம் பகைக்கப்படுவீர்கள். இதுதான் நடைமுறைங்க, யதார்த்தமான உண்மை. இட்ஸ் a ground reality. Every child of God will be hated for nothing just because they are a child of God. ஆகவே நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதற்கு ஒரு அடையாளம் என்னவென்றால், உலகம் நம்மை பகைக்கும். நாம் எவ்வளோ அன்பு காட்டுறோம். நம்ம யாரிடம் அன்பு செலுத்தினோமோ, யாருக்கு அதிகமாக உதவி செய்தோமோ, யாரையெல்லாம் நேசித்தோமோ, யாரெல்லாம் தாங்கினோமோ, யாரிடம் நம்பினோமோ, அவர்களால் கூட நாம் வெறுக்கப்படுவோம். இதுதான் உலகம், இன்றைய உலகம். அப்படி வெறுக்கப்பட்டீங்கன்னா என்ன அதுக்கு அர்த்தம்? என்ன சாட்சி, என்ன அடையாளம்னா, நான் கர்த்தருடைய பிள்ளை. அதை தான் ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக கூறியிருக்கிறார். குறிப்பாக கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள், கடைசி நாட்கள், அவருடைய வருகை மிகவும் சமீபம். உடைய வருகைக்கு என்ன அடையாளம் என்று சீஷர்கள் அவரை கேட்ட பொழுது இயேசு கிறிஸ்து கூறின ஒரு காரியம். மார்க்கு 13:13 வாசிக்கிறோம். எடுத்து வாசிப்போம். மார்க்கு 13:13. எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். இதுதாங்க என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். இது கடைசி நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளுக்கு நேரிடுகிற காரியம். ஆகவே நீங்கள் யாரும் பகைச்சா நீங்கள் மனசை சோர்ந்து போகாதீங்க. நான் கர்த்தருடைய பிள்ளை, எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், ஆகவே அவர்கள் பகைக்கிறார்கள். ஏனென்றால் காரணம் என்ன தெரியுங்களா? உங்களில் இருக்கிற ஆவி பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்குள் ஜீவிக்கிறவர் யாருங்க? இயேசு கிறிஸ்து. உங்களுக்குள் இருக்கிறவர் உலகத்தில் காட்டிலும் பெரியவர். உங்களுக்குள் இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். உலகத்தில் உள்ள இருக்கிறவர்கள் அசுத்த ஆவி. ஆகவே அந்த ஆவி, அவர்களுக்குள் இருக்கும் அந்த ஆவி நம்மை ஏற்றுக்கொள்ளாதுங்க. ஆகவே நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது, சோர்ந்து போக வேண்டாம். இயேசுவே கூறியிருக்கிறார் எதற்காக உலகம் உங்களை பகைக்கிறது என்று. எடுத்து வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18 முதல் 20. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடைய சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இல்லாதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. இப்போ புரியுதுங்களா எதுக்காக உலகம் நம்மை பகைக்கிறது? ஆனால் மனம் தளர வேண்டாம். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. நிச்சயமாகவே நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருடைய ஆறுதலான வார்த்தைகள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் யாராக இருந்தாலும் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கர்த்தருடைய அழைப்பு என்றால் கர்த்தர் நாம் சுமக்கிற பாரங்களை, நம்மை வருத்துகிற காரியங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நமக்கு இளைப்பாறுதல் தரவே ஆண்டவர் உலகத்திலே மனிதனாக பிறந்தார். பிறந்த நாள் முதற்கொண்டே நம்முடைய பாடுகளை, விசேஷமாக நாம் அனுபவிக்கும் இந்த புறக்கணிப்பை ஆண்டவர் தன் மீது ஏற்றுக்கொண்டார். இந்த சூழ்நிலையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? உண்மைதாங்க, உலகம் என்ன பகைக்குது, புறக்கணிக்குது, தூக்கி எறிஞ்சிட்டாங்க. நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்பேன், வருகைக்காக காத்திருக்கிறேன், ரட்சிப்பு நிச்சயம் எனக்கு உண்டு, ஆவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், ஊழியத்தில் பங்கு கொள்கிறேன், சபையின் காரியங்கள் நான் இருக்கிறேன். எல்லாம் உண்மைங்க, வெரி குட். நீங்கள் உலகம் உங்களை பகைக்கும் பொழுது, உங்கள் குடும்பமே உங்களை பகைக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்?
கர்த்தர் நமக்கு சில ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையிலே நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், how to respond to the situations. எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12 3ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாத படிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். சகல விபரீதங்கள் நமக்கு நேரிடும் ஒவ்வொரு பாடுகள் பிசாசு கொண்டு வரும் விபரீதங்கள். இல்லை நீங்கள் மட்டும் அனுபவிக்கலைங்க. இயேசு கிறிஸ்து உலகத்திலே மனிதாக நீடித்த நாட்களே இப்படிப்பட்ட சகலமான விபரீதங்களை ஆண்டவர் சகித்தார். அதான் வாசிக்கிறோம் நம்ம. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாத படிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு விரோதமாக ஒரு யுத்தம் எழுப்பினாலும் கூட அவரை நினைத்து கொள்ளுங்கள். என் இயேசு இதே சோதனைகளை, இதே வேதனைகளை சந்தித்தார். இந்த வேதனையும் சோதனையும் சகித்து மேற்கொண்ட வெற்றி பெற்ற இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அவரையே நினைத்து கொள்ளுங்கள். That's what we need to do. Just think about Jesus. Just focus on him. அவரையே கண்ணோக்கி பாருங்கள். இயேசுவே, என் மீது கண்ணோக்கமாக இருக்கும் தெய்வமே, எனக்கு நேரிடுகிற விபரீதங்களை நீர் பார்த்து கொள்ளும் என்று நாம் அவரையே நினைத்துக் கொள்வோம். இதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆலோசனை. அவரையே நினைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்வார், அற்புதத்தை செய்வார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. யோவான் 6:12 வாசிக்கிறோம். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளேன். கர்த்தருடைய வார்த்தை பற்றி கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த சோதனை, இந்த வேதனை என்னால் தாங்க முடியல. அவரை நோக்கி பாருங்கள். ஒரு விடுதலையை, ஒரு வெற்றியை ஆண்டவர் நிச்சயமாகவே கட்டளையிடுவார். அடுத்தபடியாக நாம் செய்ய வேண்டிய காரியம் சற்று கடினமான காரியம்தான். ஆனால் நம்மை துன்புறுத்துகிறவர்கள், நமக்கு தீங்கு செய்கிறவர்கள், அவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். என்ன ஜெபிக்க போறீங்க? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். யார் ஏறெடுத்த ஜெபம்? இயேசு கிறிஸ்து ஏறெடுத்த ஜெபம். சிலுவையிலே அறையப்பட்டு தொங்கும் வேளையிலே அநியாயமாய் அவர் குற்றம் சுமத்தப்பட்டார். அப்படி வந்த முதல் வார்த்தை, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். யாரெல்லாம் உங்களை தீங்கு செய்கிறாங்களோ, யாரெல்லாம் உங்களை துரோகம் செஞ்சாங்களோ, யாரெல்லாம் உங்கள் பேரை கெடுத்தாங்களோ, யாரெல்லாம் உங்களை நஷ்டப்படுத்தினாங்களோ, அவர்களுக்காக ஜெபியுங்கள். கஷ்டம். நம்ம மனுஷ சுபாவத்தில் அந்த மாதிரி ஜெபம் பண்ணுறது கஷ்டம்தான். ஆனால் வேதம் சொல்லுது, ரோமர் 5:5 நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்தாவியானவருடைய இருதயத்தை தேவ அன்பினாலே நிரப்புகிறார். நம்முடைய இருதயங்களில் தேவ அன்பு வழிந்து ஓடுகிறது. அந்த அன்பு இருக்கும் இடத்துல வெறுப்புக்கு இடம் கிடையாதுங்க. ஆகவே நீங்கள் கர்த்தர் உங்களை மன்னித்தது போல உங்களுக்கு தீங்கு செய்கிறவர்களை நீங்கள் மன்னியுங்கள். கர்த்தர் உங்களை நேசிப்பது போல உங்களுக்கு தீங்கு செய்கிறவர்களை நீங்கள் நேசிக்க வேண்டும். இதுதான் கர்த்தர் கற்றுக் கொடுத்த பாதம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். லூக்கா 23:34 வாசிக்கிறோம். பிதாவே, இவர்களுக்கு மன்னி. மூன்றாவது ஆலோசனை நான் பலமுறை இங்கே கூறியிருக்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை. உலகத்தில் நாம் அநியாயமாய் நாம் பாடுபடுகிறோம். குற்றம் செய்து தண்டிக்கப்படுவது வித்தியாசங்க. ஆனால் நன்மை செய்து பாடுபடுகிற அனுபவம் நம்மில் அநேகருக்கு உண்டு. நம்ம செய்தனால் நன்மை தான். அந்த செய்த நன்மைகளின் நிமித்தம் நாங்கள் பாடுகளை அனுபவிக்கிறோம். எத்தனை பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி? அநேகர்.
கடந்து செல்கிற இந்த பாதை என்னவென்றால் நாம் நன்மை செய்தும் பாடு அனுபவிக்கிற ஒரு அனுபவம். அதைத்தான் நாங்கள் வாசிக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21 முதல். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அதாங்க நம்ம செய்யணும். நியாயமாய் தீர்ப்பு செய்கிறது ஒரு உண்டுங்க. உலகம் உங்கள் மீது வீணாக பழி சுமத்தலாங்க, குடும்பத்தார் உங்கள் மீது பழி சுமத்தலாங்க. ஆனால் நியாயம் செய்கிறவர் ஒரே ஒரு சதான், நீதி உள்ள நியாயாதிபதி, சங்கரத்தில் அறிந்திருக்கிற தேவன், தாம் செய்கிற நியாயத்தினாலே அறியப்படுகிற தேவன். சங்கீதம் 9:16 வாசிக்கிறோம். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, தாம் செய்கிற நியாயத்தினாலே அவர் அறியப்படுகிறார். உங்களுக்கு நியாயம் செய்வார். நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் பதில் வையாமலும் பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிற அவருடைய கரத்தில் நம்மையும் நமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளையும் நம் கடந்து செல்கிற அநியாயத்தின் பாதைகளையும் கத்தக்கரில் போடுப்போம். அவர் நிச்சயமாகவே நமக்கு நியாயம் செய்வார். கடைசியாக ஒன்று சொல்கிறாரு, மிக முக்கியமான காரியம். லூக்கா 21:19. உங்கள் பொறுமையினாலே உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். உங்கள் பொறுமையினாலே ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். எடுத்து வாசிப்போம். லூக்கா 21:19. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். பிசாசு இவ்வளவு சோதனைகளையும் வேதனைகளையும் பாடுகளையும் கட்டுக்களை வைத்திருக்க எது காரணங்க? அவன் நம்முடைய ஆத்துமாவை அழிக்க முயற்சிக்கிறான். நம்முடைய விசுவாசத்தை அசைக்க விரும்புகிறான். விசுவாசத்தை கொலைப்பதற்கும் நம்முடைய ஆத்துமாவை அவன் கொல்வதற்கும் முயற்சி செய்கிறான். அதான் பிசாசு செய்கிற வேலை. ஆக என்ன நேர்ந்தாலும் கர்த்தர் சொன்ன காரியம் என்னவென்றால், உங்கள் பொறுமையினாலே உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். நீங்கள் பொறுமையோடு, நீங்கள் என்ன பாடம் வந்தாலும் பொறுமையோடு உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொண்டீர்களானால் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார், நிச்சயமாகவே செய்வார். வேரில் வாசிக்கிறோம். யோசேப்பை குறித்து நம்ம அனைவரும் அறிவோம். கூட பிறந்த சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். ஒரு காரணம் கிடையாது. சிறுவனாக இருக்கும் பொழுதே அவன் மீது பகை, மனக்கசப்பு, பொறாமை. அவனை குழியில் போட்டு தள்ளினாங்க. அவனுக்கு சாப்பாடு கொண்டு போனான். அவனை பிடிச்சி அந்த ட்ரெஸ்லாம் கழட்டி எடுத்துட்டு அவனை தூக்கி குழியில் தூக்கி போட்டாங்க. அப்புறம் அவனை விற்று போட்டார்கள் எகிப்தியருக்கு. அவன் கடந்து வந்த பாதையை பாருங்கள். ஒரு காரணமும் இன்றி, ஒரு குற்றம் செய்யாத அவனை வெறுத்தார்கள், அவனை பகைத்தார்கள், அவனை குழியில் தூக்கி போட்டாங்க, எகிப்திற்கு விற்று போட்டார்கள். போன இடத்துல என்னாச்சு? அவன் உண்மையாக நடந்து கொண்டது நிமித்தம் அந்த வீட்டிலே அவன் குற்றவாளியாக வெளியேற்றப்பட்டான், சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். அங்கும் அவன் பொறுமையோடு காத்திருந்தான், தன்னுடைய பொறுமையை காத்து கொண்டான். அது நிமித்தம் சென்ற எல்லா இடங்களிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். காரிய சித்தியை கட்டளையிட்டார். அவன் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. சிறைச்சாலையில் காவல்காரன் அவன் மீது கர்த்தருடைய சித்தி இருப்பதை கண்டான். கடத்தில் ஒரு நாள் வந்தது, சிறைச்சாலையில் இருக்கிறவன் அரண்மனைக்கு உயர்த்தப்பட்டான். கர்த்தர் அவனை உயர்த்தினார். அது மட்டுமல்ல, அவனை பகைத்த அவன் சகோதரர்கள் அவனை தேடி வந்தார்கள். அவனுடைய முகங்குப்புற விழுந்து வணங்கினார்கள். அவன் தங்களுக்கு தீங்கு செய்வான்னு நினைத்தார்கள். ஆனால் யோசிப்பு செய்த காரியம் என்ன? அவளை அழைத்து, நீங்கள் செய்த எல்லா தீமையும் நன்மைக்கே, ஆண்டு அது நிமித்தம் நன்மை உண்டாக்கினார் என்று சொல்லி அவருடைய மன்னித்து அவருடைய அரவணைத்து கொண்டான். அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். அது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். யார் பகைத்தாலும், யார் என்ன செய்தாலும் உங்கள் பொறுமையை காத்துக்கொள்ளுங்கள்.
பொறுமையோடு உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். ஏற்ற வேளையிலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஈசாக்கை பாருங்கள். ஈசாக்கு விதைத்தான், 100 மடங்கு அரித்தான். அது நிமித்தம் எல்லாருக்கும் ஒரு பொறாமை, வன்கண் பொறாமை. எப்படி இவன் மட்டும் செழித்திருக்கிறான்? அவன் துறவுகளை வெட்டினான், தகப்பனுடைய துறவு வெட்டினான், அதையும் போய் பிடுங்கிட்டு இது எங்களுடையதுன்னு உரிமை என்று அவனை துரத்தி விட்டார்கள். அப்பொழுதும் அவன் எதிர்த்து பேசவில்லை, போய்கொண்டே இருந்தான். அவள் துரத்த அவன் மறுவார்த்தை பேசாமல் பொறுமையோடு அவன் போட்டுக்கிட்டு இருந்தான். கடைசியில் ஒரு விசாலமான இடத்தை ஆண்டு கட்டளையிட்டார். அங்கு அவன் குடியிருக்கும் பொழுது அவனை தேடி வந்தார்கள், அவனை துன்புறுத்தினவர்கள், அது அமலேக்கிய ராஜா எல்லாரும் வந்துட்டாங்க. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீர் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று நான் கண்டு கொண்டோம் என்று சமாதானம் பண்ணி வந்தார். இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நேரிடுகிற காரியங்கள். ஆகவே நம்முடைய விசுவாசத்தில் சோர்ந்து போக வேண்டாங்க. அநேக காரியம் நடக்குது, அநிமித்தம் சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் உறுதியாக உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள், பொறுமையோடு உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். பெத்லகேமை குறித்து நாம் வாசித்தோம். பெத்லகேமில் சத்திரம், வேதத்திலே 2 சத்திரங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஒரு சத்திரம் இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த மாட்டுக்கொட்டை உள்ளது சத்திரம். இன்னொரு சத்திரம் எதுங்க ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? நல்ல சமாரியன் ஓமையிலே இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொன்ன. நல்ல சமாரியன், ஒரு வழியில் நடந்து சென்ற ஒருவன் கள்ளரால் அடிக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டு குற்றுயிராய் கடந்தான். அவனை கண்ட ஒரு பரிசேயன், ஒரு ஆசாரியன் கண்டும் காணாமல் போயிட்டார்கள். ஒரு லேவியனும் அவனை கண்டு காணாமல் போய்விட்டான். ஆனால் ஒரு சமாரியன் வந்து அவனை எடுத்து அவன் காயங்களுக்கு காயம் கட்டி தன் வாகனத்தில் ஏற்றி ஒரு சத்திரத்தில் கொண்டு போய் விட்டான். அந்த சத்திரக்காரனிடம் அந்த நல்ல சமாரியன் 2 வெள்ளிக்காசை கொடுத்து, இவனை கவனித்துக்கொள், நான் திரும்ப வருவேன், அப்பொழுது உனக்கு நீ செய்த ஒன்றுக்கும் நான் திரும்ப கொடுப்பேன் என்று கூறியான் சென்றார். அங்கு ஒரு சத்திரத்தை காண்கிறோம், 2 சத்திரத்தை காண்கிறோம். ஒரு சத்திரம் பெத்லகேமிலே, இன்னொரு சத்திரம் அங்கு நல்ல சமாரியனால் கூறப்பட்ட அந்த சத்திரம். அங்கு என்ன நடந்தது? பெத்லகேமிலே அந்த பெத்லகேம் இயேசுவை புறக்கணித்தது. பெத்லகேம் ஏற்கனவே தீர்க்கதரிசிகளால் முன்னுரைக்கப்பட்டும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அறிந்திருந்தார்கள். பெத்லகேமிலே மேசியா பிறப்பார் என்று அறிந்திருந்தும் பெத்லகேமிலே அவர் புறக்கணிக்கப்பட்டார். அதனால் நடந்த காரியம் என்னாச்சு? இயேசுவின் பிறப்பிற்கு பின்பு இயேசு ஒரு நாளும் பெத்லகேமுக்கு திரும்ப வந்ததில்லை. இஸ்ரேல் முழுவதும் ஊழியம் செஞ்சார்கள். கலிலேயாவில் ஊழியம் செஞ்சார், யூதேயாவில் ஊழியம் செஞ்சார், சமாரியாவில் ஊழியம் செஞ்சார். அநேக இடங்களிலே வேதத்தில் வாசிக்கிறோம், கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் அவர் நடந்து சென்று ஊழியம் செய்தார். ஆனால் பெத்லகேமுக்கு அவர் மீண்டும் திரும்பி வந்து ஊழியம் செய்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கலைங்க. காரணம் என்னங்க? பெத்லகேம் இயேசுவை புறக்கணித்தது. அது நிமித்தம் இயேசு திரும்ப வரவே இல்லை. ஆக நாம் மிகுந்த கவனத்தோடு இருப்போம். ஆண்டவர் நம்ம தேடி வந்திருக்கிறார். அன்று இயேசு பிறக்கும் பொழுது பெத்லகேமை தேடி வந்தார். ஆனால் பெத்லகேமோ அவரை புறக்கணித்தது. இன்று பெத்லகேமிலே அதே இடத்துல அந்த சத்திரம் அமைந்து அதே இடத்துல ஒரு பெரிய தேவாலயத்தை கட்டியிருக்கிறாங்க. சர்ச் ஆஃப் த நேட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. சர்ச் ஆஃப் த நேட்டிவிட்டி. இயேசு பிறந்த அந்த இடத்துல ஒரு பெரிய ஆலயத்தை கட்டியிருக்காங்க. அந்த ஆலயத்தின் கீழ்ப்பகுதியிலே இயேசு பிறந்த இடத்திலே 12 முனையுள்ள ஒரு வெள்ளி நட்சத்திரம், எ சில்வர் ஸ்டார், 14 கார்னர்ஸ், 14 முனையுடைய வெள்ளி நட்சத்திரத்தை அங்கு தரையிலே அந்த மார்பிள் ஃப்ளோரில் பதிச்சு வச்சுருக்குறாங்க. அதுக்கு கீழே எழுதியிருக்கிறாங்க, ஹியர் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஃப் நாசரேத் இஸ் பார்ன் டு வர்ஜின் மேரி. இந்த இடத்துல தான் நசரேயனான இயேசு கிறிஸ்து கன்னி நேரத்தில் பிறந்தார்னு எழுதி வச்சுருக்காங்க. அநேகர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அன்று இயேசுவை புறக்கணித்த அந்த இடத்துல இன்று பெரிய ஆலயம் இருக்குதுங்க. ஆனால் என்ன நடக்குதுங்க?
ஜீசஸ் ஆஃப் நேசரேத் என்று தான் கூறுகிறார்கள். பெத்லகேமில் பிறந்த இயேசுவை அவர்கள் ஜீசஸ் ஆஃப் பெத்லஹேம் என்று கூறவே இல்லைங்க. பெத்லகேமேனாகிய இயேசுன்னு கூறலைங்க, நசரேனாகிய இயேசு. நாசரேத்தில் பிறந்த இயேசு சொல்கிறாங்க, நாசரேத்தாராகிய இயேசு சொல்கிறாங்க, ஜீசஸ் ஆஃப் நேசரேத். காரணம் என்னங்க? அவர்கள் புறக்கணித்தார்கள். இன்றைக்கு பெத்லகேமுடைய சூழ்நிலை என்னென்னாங்க, வறுமை, வெறுமை, ரத்தம் சிந்துதல். இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்களிலே ஏரோது ராஜா 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளை கொன்று குவித்தான். அன்று துவங்கின அந்த ரத்தம் சிந்துதல் இன்றும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்குது. எத்தனையோ போர்கள், யுத்தங்கள், கலகங்கள், கலவரங்கள், வன்முறைகள் நடந்து அங்கு வறுமை, பொருளாதாரம் சீர்குலைந்து காணப்படுகிறது. 2 நாளைக்கு நான் வாசித்தேங்க, பெத்லஹேம் முனிசிபல் வேலை செய்வர்களுக்கு கொடுக்குற சம்பளம் கிடையாது, தேருண்ட மணி. அந்த அளவுக்கு பெத்லஹேம் இன்று சபிக்கப்பட்ட நிலையிலே, சீர்குலைந்த நிலையிலே காணப்படுகிறது. உலக பிரசித்தி பெற்ற இடம், பேர் போன இடம், அநேகவர் அங்கே போய் பார்க்குறாங்க. என்றாலும் கூட பெத்லகேமிலே செழிப்பு இல்லை. காரணம் என்னங்க? இயேசுவை புறக்கணித்தார்கள். இது சரித்திரபூர்வமான காரியத்தோடு இயேசுவை புறக்கணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வெறுமை, சஞ்சலமும் சமாதானமும் இல்லாத ஒரு சூழ்நிலையெல்லாம் வருங்க. கர்த்தர் நமக்கு ஒரு எச்சரிப்பாக கொடுக்குறாங்க, அவரை புறக்கணிக்க வேண்டாம். இன்று கர்த்தர் நம்மை தேடி வருகிறார். அன்று சத்திரத்தை தேடி வந்த இயேசு இன்று உலகத்தில் நம்ம ஒவ்வொருவரும் தேடி வருகிறார். அவருடைய பார்வையிலே சத்திரம் என்னால் என்னங்க? ஒரு நிரந்தரமான வீடு கிடையாது. சத்திரம் என்பது வழிப்போக்கர்கள், பிரயாணம் செய்கிறவர்கள் தற்காலிகமாக தங்குகிற ஒரு விடுதி, பயணிகளின் விடுதி, வீடு அல்ல, நிரந்தர வீடு கிடையாது. அந்த சத்திரம் என்பது தங்கி செல்கிற இடம். இந்த உலகம் ஒரு சத்திரத்தை போல் தான் நமக்கு. இந்த உலகம் நிலையானது கிடையாது. நாம் இந்த உலகத்தில் கடந்து செல்கிறோம். நாம் செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். நாம் பரலோகத்தின் ஆடி செல்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாட்களில் நாம் இந்த உலகத்தில் கடந்து செல்கிறோம். உலகம் என்பது ஒரு சத்திரம் தான், டெம்பரரி, தற்காலிகமானது. அதே போல் நம்ம வாழ்க்கையும் ஒரு தற்காலிகமான ஒரு வாழ்க்கை. எந்த நிமிடமும் யாருக்கும் எதுவும் நேரிடலாம். அப்படிப்பட்ட ஒரு தற்காலிகமான ஒரு வாழ்க்கை, ஒரு நீர்க்குழி போன்ற வாழ்க்கை. இந்த வாழும் நாட்களிலே கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி கர்த்தர் போய் சேரணுங்க. அதுதான் நம்ம நோக்கமாக இருக்கணும். ஆனால் வாழ்கிற வாழ்க்கை ஒரு தற்காலிகமானது, ஒரு சத்திரத்துக்கு ஒப்பிடலாம். நம்முடைய சரீரம் தற்காலிகமானது. பிறப்போம், இறந்த பிறகு சரீரம் பூமியோட போயிருதுங்க. ஒரு தற்காலிகம். வேதம் கூறுகிறது, நமக்காக ஆண்டவர் இந்த சரீரத்தை உருவாக்கி ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். இயேசு கிறிஸ்து குறித்து கூறும்பொழுது இவராக படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வருவதற்காக அவருக்காக ஒரு சரீரம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. வாசிப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எபிரேயர் 10:5. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ்ந்து அவர் மரிக்கும் வரை அவருக்கு ஒரு சரீரம் தேவைப்பட்டது. அந்த சரீரத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அதே மாதிரி நம்ம ஒவ்வொருவருக்குங்க, நாம் பிறக்குவதற்கு முன்பாகவே கர்த்தர் நமக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். இந்த சரீரத்தில் நம்ம செய்யலாம், இந்த சரீரத்தில் நாம் வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், ஒரு சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். இதே தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக தான் இந்த சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த சரீரத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம்? இந்த சரீரம் உங்களுக்கு சொந்தமானது அல்ல. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கிறது,
நீங்கள் உங்களுக்கு சொந்தம் அல்ல. இந்த சரீரம் உங்களுக்கு சொந்தமானது அல்ல. இந்த சரீரத்தினாலே நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இதுதான் கர்த்தருடைய நோக்கம். நாம் நம்மை நிதானித்து சோதிக்கிறோம். கர்த்தர் கொடுத்திருக்கும் ஜீவன், சுகம், பலன், ஒவ்வொரு அவயவங்களையும் கொடுத்து நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேனா? எந்த அளவுக்கு இந்த சரீரத்தின் அவயவங்கள் நான் உலக பிரகமான காரியங்களுக்காக, உலகத்தின் இன்பங்களுக்காக செலவு செய்கிறேன்? கர்த்தருக்காக, கர்த்தராவின் மகிமைக்காக, அவரை நான் சந்தோஷப்படுத்தும்படி என் சரீரத்தின் அவயங்களை நான் உபயோகிக்கிறேனா? நாமே நிதானித்து சோதித்தருவோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறோம். நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக அர்ப்பணிக்க வேண்டும். எடுத்து வாசிப்போம். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று, ஹல்லேலூயா, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜீவ பலின்னு போட்டிருக்கணும். அதுக்கு என்னங்க அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? லிவிங் சாக்ரிஃபைஸ். ஜீவ பலி என்றால் என்னங்க? நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக அர்ப்பணிக்கும்படி ஆண்டவர் சொல்கிறாங்க. பலி என்றால் ஒரு மிருகத்தை கொன்று அந்த மிருகத்தின் உடலை நம்ம பலிபடத்தில் வைப்பாங்க. அப்போ ஏற்கனவே செத்து போனது. ஆனால் ஜீவனுள்ள பலின்னு என்ன அர்த்தம்? அது எனக்குள் ஜீவன் இருக்குதுங்க, நான் ஜீவனோடு இருக்கிறேன். ஆனால் நான் ஜீவ பலியாக என் சரீரத்தை அர்ப்பணிக்க வேண்டும் என்றால் நான் கர்த்தருக்காக மரிக்க வேணுங்க. எனக்குள் இருக்க சுயம் மரிக்க வேண்டும். செல்ஃப் டினையல். என்னுக்குள்ள சுயம் மரிக்க வேண்டும். என் சுயம் மறுத்தவனாக, என்னுடைய மாம்ச சிந்தை மறுத்ததாக, நான் உலகத்துக்கு மறுத்தவனாக நான் பலிபடத்தில் என்னை அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் ஜீவ பலி. அப்படிப்பட்ட பலியை தான் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். உங்கள் சரீரத்தை, இதோ ஆண்டவரே, இந்த சரீரம் உமக்கு சொந்தமானது, ஒவ்வொரு அவயவங்களும் உமக்கு சொந்தமானது, பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி நீதி உள்ள அவயவங்களாக என் சரீரத்தை அர்ப்பணிக்கிறேன் என்று நாம் கர்த்தர் கரத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் பொழுது மகிமையான காரியங்களை, மேன்மையான காரியங்களை நீங்கள் நிச்சயம் காண முடியும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் கூறுகிறது, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். அதே அதிகாரம் 19ஆம் வசனம் கடைசி பகுதி, இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள் என்று வேதம் சொல்லுது. ஆகவே இந்த நாளிலும் கூட நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், நம்மை ஜீவ பலியாக சரீரங்களை நாம் அர்ப்பணிப்போம். பண்டிகை நாட்கள், நாம் மனமகிழ்ந்து கொண்டாடுகிற நாட்கள். அந்த கொண்டாட்டம் நமக்குள் மட்டும் இருக்க வேண்டாங்க, மற்றவர்களுக்கு நாம் கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிப்போம். இந்த நாட்களில் நாம் நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுப்போம் கர்த்தருக்கு. நம்ம துன்புறுத்தவர்களுக்கு கர்த்தரை அறியாதவர்களை நோக்கி செல்வோம். அவர்களை கர்த்தருக்கு நாம் ஆதாயப்படுத்திக் கொள்வோம். நம் கரங்களை திறப்போம், தாராளமாக கொடுப்போம், ஏழைகளுக்கு செய்வோம். கர்த்தர் இந்த நாட்களிலே பெரிய காரியங்களை செய்ய ஆவலோடு காத்திருக்கிறார். நாம் இந்த வேளையிலே குடும்பமாக அமர்ந்திருக்கிறோம், சபையாக நாம் கூடி வந்திருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளாக வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். நீ என்னுடையவள், நீ என்னுடையவன், நீ எனக்கு தேவை என்று கர்த்தர் ஒவ்வொரு மீதும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். இந்த பண்டிகை நாட்களிலே நாம் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். அவருக்காக நாம் காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அன்று பெத்லகேம் இயேசுவை தவற விட்டுவிட்டது. பெத்லகேம் மிஸ்ட் ஜீசஸ். ஆண்டவர் வந்தார், அவரை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை.
ஒரு நடந்த சம்பவத்தை கூறி முடிக்க விரும்புகிறேன். புரூனை என்ற தேசத்தில் நான் இருக்கும் பொழுது அந்த புரூனைக்கு ஒரு மன்னர் ஒன்று உண்டு. அவர் தான் இந்த புரூனை தேசத்துக்கு ராஜா, சுல்தான் என்று கூறுவார்கள். அவர் ஒரு அறிவிப்பை கூறினார். நான் அரசாங்க அலுவலகங்கள் நேரில் வந்து பார்வையிட விரும்புகிறேன். இந்த அரசாங்க அலுவல்கள் ஒழுங்காக நடைபெறுகிறா என்று பார்க்க வர விரும்புகிறேன். 30 நாளைக்கு மேலே அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். எல்லாருக்கும் சர்க்குலர் போயிடுச்சு, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும். சுல்தான், அதாவது அந்த தேசத்தின் மன்னர் வரப்போகிறார். நம்முடைய அலுவலகங்களுக்கு அவர் வருகை செய்ய போகிறார். ஆனால் எப்பொழுது வருவேன், எங்கு வருவேன் என்று அவர் கூறவே இல்லை. என்னுடைய அரசாங்கத்தின் அலுவலகங்களுக்கு நான் வருவேன், அங்குள்ள அலுவலகங்களை நான் கண்காணிப்பேன், பார்த்துவிட்டு செல்வேன் என்று அறிக்கை கொடுத்துட்டார். எல்லாரும் அந்த 30 நாள் வரப்போகிறாருன்னு சொல்லி எல்லா ஆயத்தத்தோடு தான் இருந்தாங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணாங்க, எல்லா ஃபைலு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஆஃபீஸில் கொண்டு வச்சுருந்தாங்க. ஆனால் யாருக்கும் எப்போ வருவாருன்னு தெரியாது. ஒரு நாள் அங்குள்ள இந்த தலைநகரம் பண்டஸ்தரி பகாவன் கூறுவார்கள். தலைநகரத்துக்கு பக்கத்தில் ஒரு கிளினிக் இருக்குதுங்க, மருத்துவமனை. அந்த மருத்துவமனை 8 மணிக்கு திறக்கும். 8க்கு திறந்து அது டாக்டர்ஸ் வருவாங்க, நர்ஸஸ் வருவாங்க, ஃபார்மசிஸ்ட் வருவாங்க. அங்கே அந்த நோயாளிகளை வந்து சிகிச்சை பெற்று போவாங்க. 8 o'clock திறக்கும். கொஞ்சம் முன்னால் ஒரு 1 ஹவருக்கு முன்னால் அதை க்ளீன் பண்ணுறவங்க அங்கே முன்னாலே வந்து அந்த மருத்துவமனையை சுத்தப்படுத்தி எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வைப்பாங்க. சுல்தான் அவரே காரை ஓட்டு வந்தார். பாடி கார்டு யாரும் கிடையாது, சைரன் எதுவும் கிடையாது, முன்னாலேயும் பின்னால் யாரும் கிடையாது. அவர் மட்டும் தனியாக காரை ஓட்டிகிட்டே வந்தார். அந்த மருத்துவமனைக்கு வெளியே கேட்டில் காரை நிறுத்திட்டார். இறங்கி அவர் நடந்து வந்தார். உள்ளே வந்து அந்த தூய்மை பணியாளர்கள், சுத்தம் செய்கிறவங்க தரையை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. சிலர் வந்து டாய்லெட்டு, சிலர் வந்து கிளினிக்கு, சிலர் ஹாலு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணும்பொழுது இவர் வந்தார். பார்த்தா அந்த பெண்கள் தலையை குனிந்து கொண்டு அந்த தரையை சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு பெண்ணுக்கு முன்பாக நின்றார். குட் மார்னிங், மலை பாஷையில் சலமத் ஃபாகே, அவர் சலமத் ஃபாகே என்று கூறினார். அதாவது குட் மார்னிங் என்று கூறினார். அந்த பெண் சுத்தம் செய்து நிறுத்தாமல் மேலெடுத்து பார்க்காமல் அவளும் திரும்ப சலமத் ஃபாகே சொல்லி அசுத்தம் செய்து கொண்டே இருந்தாள். அவள் யாருக்கு சொன்னாங்க அதை பற்றி கவலைப்படல. அவருக்கு வந்து குட் மார்னிங் சொன்னாங்க, நானும் குட் மார்னிங் சொல்ல சலமத் ஃபாகே சொல்லி அவள் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தான். மீண்டுமாக கம்பீரத்தோடு சலமத் ஃபாகே கடுமையாக சொன்ன உடனே எடுத்து பார்த்தா மன்னர், புரூனை தேசத்து மன்னர் நிற்கிறாருங்க. அந்த கையோடல கால் ஓடல நடுங்கி எழுந்து காலில் விழுந்து ஐயான்னு இருந்தார். கேட்டால் என்ன பண்ணுற? நான் க்ளீன் பண்ணுறேன். பேர் என்ன, ஊர் என்ன, எத்தனை வருஷம் வேலை சொல்லிட்டு அந்த பெண், அந்த தூய்மை செய்கிற பெண் அந்த மன்னரை அழைத்து கொண்டு ஒவ்வொரு ரூமாக கொட்டி காட்டினார். அதற்குள்ளே அங்கே இருக்கிற செக்யூரிட்டி, தோட்ட வேலை செய்கிறவங்க, அந்த கிளினிக்கில் உள்ள அங்கே உள்ள மக்கள், வேலை செய்கிறவர்கள், பணியாளர்கள், பெரிய ஆட்கள் கிடையாது, அவங்களாம் கூட வந்துட்டாங்க. வந்து சுல்தானோடு சென்று ஒரு இடத்த பார்வையிட்டு எல்லாரோடும் கை குலுக்கிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் தான் டைரக்டருக்கு தெரிந்து மந்திரிக்கு எல்லாம் ஓடி வராங்க. அதுக்குள்ளே அவர் போயிட்டார். அதே தாங்க நாட்கள் ஆண்டவர் வரப்போகிறார். ஏற்கனவே முன் அறிவித்து விட்டார். அவர் முதல் வருகையை நாம் மகிழ்ந்து கொண்டாடுகிறோம், நல்லது. திரும்ப வரப்போகிறார், நம்மை தன்னோடு கூட எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். நாம் ஆயத்தமாக இருக்கணும். எப்போ வருவாருங்க, நம்ம வந்து ஆயத்தத்தோடு இருக்கணும். ஆயத்தத்தோடு இருக்கிற நம்மை ஆண்டவர் தன்னோடு கூட கொண்டு செல்வார். ஆகவே நாம் வருகைக்காக ஆவலோடு காத்திருப்போம். அவருடைய பிறப்பை கொண்டாடும் இந்த வேளையிலே அவருடைய வருகையை நினைவு கூர்ந்து அதற்காக நாம் ஆயத்தத்தோடு இருப்போம். எசேக்கியேல் 38:7 அது சொல்லி முடிக்கிறேன். எசேக்கியேல் 38:7 ஆயத்தமாய் இரு, உன்னோடு இருக்கிறவர்களை ஆயத்தப்படுத்து, அவர்களுக்கு நீ காவலானாய் இரு. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. ஒரு விசுவாசி இந்த கடைசி நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், முக்கியமான காரியம் என்னவென்றால் ஆயத்தமாயிரு. உன்னை ஆயத்தப்படுத்து. ஆமோஸ் 4:12 வாசிக்கிறோம், உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். உன்னை நீ ஆயத்தப்படுத்து.
பின்பு உன் சுற்றில் உள்ளவர்களை ஆயத்தப்படுத்து. நீ ஆயத்தமாக இரு, உன்னை சுற்றில் உள்ளவர்களை ஆயத்தப்படுத்து, அவர்களுக்கு நீ காவலனாக இரு. கர்த்தர் வரப்போகிறார், சீக்கிரமே வரப்போகிறார். நாம் அவரை சந்திக்கப் போகிறோம். நடுவானத்திலே அவரோடு கூட நாம் வீட்டிற்க போகிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளை, இந்த நாட்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. அனைவருக்கும் என் அன்பின் பண்டிகை வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென்.